வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் பொரியல் செய்யலாம். பீட்ரூட் தோல் சீவிட்டு முழுசாக இருக்கும் போதே கழுவிடுங்க. நம்ம காய் கட் பண்ணிவிட்டு சில பேர் கழுவுனாங்கன்னா அதில் இருக்க சத்துலாம் போயிடும். நான் பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா 3, ஒரு 6 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், மஞ்சள் தூள், கடுகு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்குங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட் போட்டுக்குங்க. பீட்ரூட் வேக வச்சுட்டும் செய்யலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா பீட்ரூட் வேக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கூட பொரியல் பண்ணிக்கலாம். எப்பவுமே காயெல்லாம் பொரியல் பண்ணும்போது கேரட் பீட்ரூட்லாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். சத்தும் போகாது. அதில் ஸ்டவ் குறைச்சிடுங்க. காய்கள்லாம் பொரியல் பண்ணும்போது எந்த குழம்பு வச்சாலும் ஸ்டவ் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் அதிகமாக தீ வச்சா சீக்கிரம் வெந்துடும் காயெல்லாம், ஆனால் குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. பீட்ரூட் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிற வேர்க்கடலையை போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் போடுவாங்க. நீங்கள் வேர்க்கடலை போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்குங்க. வேர்க்கடலை போட்டு சும்மா ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு போட்டால் இந்த மாதிரி கலராக வராது, வெள்ளையாக தெரியும் ஒரு மாதிரி. இப்போ நம்ம அப்படியே முழுசாக தோல் சீவிட்டு காயை கழுவிட்டு கட் பண்ணி போட்டதுனால எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.